இதுக்கு எப்படி வேலை கொடுக்கணும் பாக்குறீங்களா கரெக்டா? அப்பதான் மக்களுக்கு தெரியல எப்படி உச்சி அது எப்படி ஆகுதுன்னு. அதெல்லாம் எப்படி உச்சில உரிப்பாங்க? இப்போ ஒரு விஷயம் தெரியுமா, நான் மொத்தமாக தான் வெட்டுவேன் எல்லாத்தையும். அது என்ன பண்ணுவேன், ஒன்று மட்டும் அப்படியே மீன் விற்கிறவங்க பேச்சு கேட்கறது கிடையாது. அண்ணா அவருக்கு போட்ட மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போட்டுருமா? அதான் வெட்டில வெட்டல. ஓகே ஓப்பன் பண்ணுங்க. தலையை தனியாக வச்சிடுறேன். வாங்க கிட்ட வாங்க. ஓகே சூப்பர். அப்படியே வச்சுருங்க பார்த்துலாம். ஓ அப்படியே எங்கள் வீடியோவில் ஒரு என்னோட சேனல் சொல்லிட்டவா? ஆமா நான் ஒத்து பண்ணாங்களா சொல்லு. அந்த வீடியோ போட மாட்டாங்க. அதுதான் பிகை நியூஸ்ல நான் அப்படியே என்னோட சேனல் பேர் சொன்னேன். அதை கட் பண்ணி தீட்டானுங்க. அதே எப்படி அவங்க யூடியூப் தானே போடுறான். மூணு தடவை சொன்னீங்க. 3 தடவை சொன்னேன். 3 வரையும் வரல. நீ கொண்டு ஒரு 50 ரூபாய் எனக்கு 50 ரூபாய் பிரச்சனை ஆயிடு. எனக்கு சில்லறையே இன்னைக்கு பயங்கர பிரச்சனை. நேற்றுலாம் பாய்க்கிறதே சில்லறை இருந்துச்சு. அது தானே 50 ரூபா ஊற்றுறேன். அது வாங்கி நான் டெய்லி வந்து சேர்த்து வைக்கிறியா? என்ன மீன்? ஓ குழம்புக்கா? சரி சரி. கையில் வச்சுக்கா, கையில் வச்சுக்கா. பொண்ணு போடலாம். இந்த மீன்லையும் கேரண்டியாக பார்த்து வாங்க முடியாது. இதுவும் ஒரு டைம் என்ன ஆகிடும், அது லைட்டாக ஒரு மாதிரியா இருக்குது. அது ஒன்றால் அது அப்படி மீன் கெட்டு போச்சுன்னா தூக்கி போட்டு வந்தேன் கீழே வேற. முழுமையாக கெட்டு போச்சுன்னா தூக்கி போட்டு வந்தான். இந்த வரானா கொடுங்க.
கீழே தான் தர முடியும், வெட்டி விட முடியாது. வெட்டுறது அளவுக்கு போயிடாது. போச்சு. நான் தீனி கொடுத்து அவங்க என்ன பண்ண முடியும் அவங்களால? அவங்க ஏலத்தில் எடுத்துக்கிறாங்கப்பா காலையில். இது ஒன்றும் பாரு, அவங்க அந்த மீன் வந்து இப்போ எடுத்தீங்களா, இப்போலாம் ஏலமே கிடையாது. சரி, அவங்க மீன் கெட்டு போன மீன் வச்சு வேக விட்டுருக்காங்க உங்களுக்காக. ஏலம்ன்றது வந்து காலையில் 5 மணிக்கு ஏலம், அந்த நேரத்தில் எடுக்கிறது தான் ஏலமே. அங்கே கெட்டு போச்சுன்னா ஈஸியாக விட்டுருலாம். இவங்க ஆள் கொடுத்து எஸ்கேப்பு. ஆமாம், நீங்கள் உள்ளே போய் புரிஞ்சு கிடையாது. புதுசாக ஏதாவது காசு இல்லை அந்த இது அந்த இடத்துல இருக்கிறாங்க மீன் விற்கிறவங்க. இந்த கவுட்டுக்கிறம்மா கொடுத்துடலாம். அவங்க அங்கே இருக்கிறாங்க. இந்த லைட்டில் இருக்காங்களா, அந்த முனையில் போகணுன்னா அந்த முனையில் கவுட்டு வைக்கிறாங்க அந்த அம்மா. அவங்க ஃபோன் நம்பர் இருக்குது, ஆனால் எனக்கு தெரியல. அது அப்பவே முடியும். கொடுத்தா வாங்கிக்குவாங்க, 4000 ரூபா கொடுத்தா வாங்கிக்குவாங்க. இது ஸ்ட்ரைட்டாக மூலையில் போடணும். இந்த பச்சை பில்டிங் இருக்குல்ல, பச்சை பில்டிங் கொடுத்துட்டு கொடுத்துருப்பாங்க, எடுத்துருப்பாங்க. நான் சொல்ல சொல்லுங்க, 3000 ரூபாய் வாங்கணும் சொல்லுங்க. ஆமாம், வாங்கணும் சொல்லுங்க. 1500 ரூபா கூட பரவாயில்ல, 4000 வாங்கணும் சொல்லலாம். 4000 ரூபா வாங்கணும் சொல்லுங்க. ஆனால் அப்படிதான், ஏன்னா 4000 சொல்லுதான் உங்களுக்கு கம்மி பண்ணிடுவாங்க. 2000 ரூபாய் இந்த உள்ள போயிட்டு அந்த லாஸ்ட் பச்சை பில்டிங் இருக்கு, லாஸ்டா உள்ள போங்க ஸ்ட்ரைட்டா. கூத்துல அண்ணா அம்மா அதுல ஓ ஐட்டா வந்து போயிடும். வெந்து போயிருக்கோம். அக்காவா வந்து போயிடும். அண்ணா கேன் இந்த பக்கம் அண்ணா கேள்வி பேரை போடுதா அப்படி. அப்பா அவர் தான் போடுறாரு. நான் ஸ்கேன் பண்ணுவா. ரிக்ஷா போயிட்டு வந்தா ஒரு ரிக்ஷாவுக்கு 1/2 hour ஆகுதுடா. இந்த பையனை ஒன்றாரு, இவரும் ஒன்றாரு. பெயிண்ட் ஆட்டக்கார போடுங்க. அவங்க போட்டோலாம் கேட்குறது 2 பேருமே 1000 ரூபாய் மாட்டாங்க. இந்த பையனும்